Hey guys, welcome to LPD Ideas. நான் உங்களை பிரியதர்ஷினி அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டெமோ கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் நிறைய B.ed கமிஷன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டெமோ கிளாஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 2-3 கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை நிறைய பேர் பார்த்துட்டு இப்போ வேறு கிராமர் டாபிக் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. சீக்கிரம் அது வேணும் அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம போடலான் இருக்கோம் வித் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் அண்ட் கேர் அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது டெமோ கிளாஸ் எல்லாமே போடலான் இருக்கோம். ஸோ என்ன மாதிரி டாபிக் எல்லாம் வேணும் டெமோ கிளாஸில் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை சீக்கிரமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ப்ரிப்போசிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாகவே நான் சொல்கிறேன். எப்படி இன்ட்ரொடக்ஷன் மோட்டிவேஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணலாங்கிறது நிறைய எபிசோடில் க்ளீனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் என்னெல்லாம் திங்ஸ் தேவை, என்னெல்லாம் டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எவ்ரிதிங் இந்த வீக் நம்ம டெமோ கிளாஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டக்குன்னு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே B.ed கமிஷனில் நம்ம டாபிக் நம்ம வாயால் சொல்ல மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸோட வாயிலேருந்து தான் நம்ம வர வைக்கிறோம். அது என்ன டாபிக் எவ்வளோ பெரிய லெசனாக இருந்தாலும் அது ரிலேட்டடாக நம்ம கீ பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லி அதுலேருந்து நம்ம கொண்டு வரதுல நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி கிராமர். ஃபர்ஸ்ட் நம்ம போன உடனே நமக்கு தேவையான திங்ஸ் நம்ம வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் நீட்டாக ஹேங் பண்ணணும். சார்ட்டில் ஹோல்டர் ஆணி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் மேக் பண்ண சார்ட்ஸ் வச்சுடுங்க. ப்ரிப்போசிஷன் பொறுத்தவரையில் நம்மளுக்கு இந்த பாக்ஸும் இதுக்கு பிளேஸ் இதை நல்லா கலர்ஃபுல்லாக ஆக்கிடுங்க. அண்ட் தென் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பால் ஸ்கூலில் இருக்கிற பேஸ்கெட் பால் இல்லை ஃபுட்பால் ஏதாச்சும் இருந்தாலும் இல்லை ஒரு பிளாஸ்டிக் பால் மாதிரி இருந்தாலும் இதையும் நம்ம மெயினாக வச்சு நம்ம ப்ரிப்போசிஷன் டீச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் எடுத்து போர்டில் எதுவுமே எழுதாதீங்க. ஆல்ரெடி டேட் எழுதியிருப்பாங்க, டாபிக்னு போடுவாங்க, ஆனால் எழுத மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு செயின் சார்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 by 1 ஃப்ளோ சார்ட் மாதிரி டைம், பிளேஸ், டைரக்ஷன் இந்த 3ஐயும் மட்டும் தனியாக எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா டெமோ கிளாஸ்லேயும் சொல்கிறது தான் டஸ்டர் யூஸ் பண்ணுறப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்டை வச்சு ரப் பண்ணணும். அண்ட் நம்மளோட ஃபுல் பேக் நம்ம காட்டக்கூடாது. எப்போவுமே ஹாஃப் சைடு அண்ட் 90% நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபுல்லாகவே ஆடியன்ஸ் சைடு தான் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் போர்டு எப்போவுமே 2 டிவைட் பண்ணிட்டு தான் நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணணும். அதையும் பார்த்துக்கோங்க. கலர் சாக் பீஸ்லாம் கூட வச்சுக்கலாம். அது நல்லாவே டயக்ராம்ஸ்லாம் வரையலாம். ஹாப்பி மார்னிங் சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ ஆல்? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட் டுடே அண்ட் வி ஆர் கோயிங் டு பிளே அ ஷார்ட் கேம் லைக் ஹைட் அண்ட் சீக். ஆர் யூ ஆல் ரெடி? Yes. Shall we start the game? The ball is going to be the player. You are going to be the catcher. The ball is going to hide somewhere and you have to find the position of the ball. Are you all ready? Listen to that. Yes. ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷன் அண்ட் மோட்டிவேஷன் கொஷின்ஸ் நம்ம கேம் மூலமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பால் நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட் சைடில் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸியானதுலேருந்து போங்க. ஆன் மேலே வைங்க. நெக்ஸ்ட்டு அவங்க சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு இன் வைங்க, உள்ளே வைங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர் சொல்ல நீங்கள் அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கலாம். இல்லைனா ஏதாவது கிஃப்ட் மாதிரி பென் வாங்கி வச்சுட்டு நம்ம அதை அப்ரிஷியேஷன் பண்ணுறது அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிவார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளை நோட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஈஸியானதுலேருந்து போங்க. பிட்வீன் இதெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற வேர்ட்ஸில் இருந்துட்டு நீங்கள் போகிற மாதிரி. ஸோ ஹையர் கிளாஸுங்கும் போது ஆன்சர் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். லோயர் கிளாஸ்ன்னும் போது நீங்கள் கொஞ்சம் ஈஸியானதாக கேட்டிங்க அப்படின்னாலே அவங்க ஆன்சர் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ஸோ கொடுக்க நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு டாப்பிக்கு நம்ம போர்டில் எழுதணும். எப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் பாலை பொசிஷன் மாற்றும் போது நீங்கள் கொஸ்டின் பண்ணுறது எப்படின்னா வேர் இஸ் த பால் நவ், வேர் கேன் யூ see த பால், அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். அண்ட் ஒருத்தரையும் தனித்தனியாக கூட நீங்கள் கேட்கலாம். அது குரூப் ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா கோரஸாக கத்துறது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் தனித்தனியாகவும் கேட்கலாம். So, my dear children, you all found out the right position of the object, and from this game, we all came to know today's topic is all about preposition. What do you mean by preposition? The study of position of noun or pronoun.
ஸோ அப்படி சொல்லிகிட்டே நீங்கள் வந்து டெஃபினிஷன் வந்து போர்டில் எழுதி போடலாம், இல்லைனா ஒரு சார்ட் பேப்பரில் குட்டியாக கூட எழுதி காட்டலாம். அதுக்கப்புறம் அதை விட்டுருங்க. நம்ம கிராமர் பொறுத்தவரையில் எக்ஸாம்பிள்ஸை மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரியே இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். டடா, பபாய், see you tomorrow.